தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த தமிழ்நாடு முழுக்க ஃபேமிலி சம்மந்தப்பட்ட பல பேருமே என்னப்பா இது இப்படிலாம் பண்ணிடக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு தரப்புக்கு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்னொரு தரப்புக்கிட்ட போயிட்டு ஏமா நீயாச்சும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்திருக்கோனாமா அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. யாரை பற்றி சொல்கிறேன்னு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஜாய் கிறிஸ்டல்டா, மாதம்பட்டி ரங்கராஜ். ஆக்சுவலாக நம்ம இது போல் பர்சனல் இஷ்யூஸ் சார்ந்து பெருசாக எடுக்க மாட்டோம். ஆனால் ஒரு குழந்தை இப்போ பிறந்து அந்த குழந்தைகளுக்கான ஐசியூ இருக்குல்ல, அதில் வைக்கிற அளவுக்கு போயிருக்குங்க விஷயம். இதனால தான் இதை பற்றி பேச போகிற நிகழ்ச்சிகள் வைப்போம். ஓய் என்னடி பண்ணுற பொண்டாட்டி? மிஸ் யூ, லவ் யூ. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன். சமையல் கலை இதில் எல்லாருக்கும் ரெக்கக்னிஷன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப விரல் விட்டு தான் எண்ண முடியும். அவ்வளோ குறைந்த நபர்களுக்கு மட்டும் ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அதுவும் முதல்லலாம் சமையல்காரங்கப்பா அப்படின்ற பேர் போயிட்டு இப்போ சமையல்காரர்ன்ற பெருமையாக பேரை உயர்த்தி பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் வீடுகளில் சமைக்கிறத அவங்க பெரிய ப்ரெஸ்டீஜாக பார்க்குற அளவுக்கு உயர்ந்து நிற்கிறவங்க தான் மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்காங்களே, இவங்கள சொல்லலாம். இவங்களை சம்மந்தப்படுத்தி தான் ஒரு விஷயம் ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. கிறிஸ்டல்டா நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், என்ன இஷ்யூ ஏதுன்றது புரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பெருசாக விளக்கம் கொடுக்காம இருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் விளக்கமும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. அதில் சொன்ன விஷயம் என்னன்னா, அவர் என்னை கட்டாயப்படுத்தி தான் அந்த திருமணம் நடந்ததா சொல்லியிருக்காருங்க. ஒரு ஆணை ஒரு பெண் கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ணிக்கிட்டதா இது பொருள்படுதா? பணம் பறிக்கிற நோக்கத்தில் அவங்க இதை பண்ணாங்கன்ட்டும் ஒரு கிரேவ் அலிகேஷனை முன் வச்சிருக்காரு. அந்த குழந்தை, அதாவது சமீபத்தில் ஜாய் கிறிஸ்டல்ல குழந்தை பிறந்துச்சுல, அந்த குழந்தை என்னோட தான் அப்படின்ட்டு டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக நிரூபிச்சிட்டாங்க. அப்படின்னா அந்த குழந்தைய வாழ்நாள் முழுக்க நானே கவனிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரு? மாதம்பட்டி ரங்கராஜ். மகளிர் ஆணைய பரிந்துரையில் குறிப்பிடப்பட்ட என்னோட வாக்குமூலம்னு சொல்லப்படுற விஷயம் இருக்குல்ல, அது ஆக்சுவலாக நான் அப்படிலாம் வாக்குமூலம் எதுவும் கொடுக்கவே இல்லை. அந்த பரிந்துரை உத்தரவு இருக்குல்ல, அதை எதிர்த்து நான் கோர்ட்டுக்கு போக போகிறேன், அப்பீல் பண்ண போகிறேன்னு இதை பற்றியும் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கிறிஸ்டல்டா அவர்கள் இந்த மகளிர் ஆணையம் சார்ந்து அவங்க சொன்ன சில விஷயங்கள் தான் உண்மைன்ற மாதிரி அவங்க ஊடகங்களில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை மறுத்து தான் இவர் இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காரு. இவர் சொன்னது இதெல்லாம் இருக்கா? செய்தியாளர்கள் போயிட்டு ஜாய் கிறிஸ்டல்டா கிட்ட மைக்க போடுறாங்க. மேடம் இது போலாம் அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு. அவங்க ஒரு மாதிரி பேச முடியாமல் ஒரு மாதிரி கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க இப்படிலாம் பேசியிருக்காரா அப்படின்ட்டு. இவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னா, மிரட்டி திருமணம் செய்கிற அளவுக்கு அவர் என்ன குழந்தையாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் தான் அப்பா அந்த குழந்தைக்கு அப்படின்றத நிரூபிக்க டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குல்ல, இதுக்கு தயாராக தான் நான் இருந்தேன். நாங்களே கேட்டோம், ஆனால் இவர் தான் வேண்டான்னு சொல்லி மறுத்து கேட்டதாகவும் இவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. குழந்தை இப்போ என்ஐசியூ, அதாவது நியோ நேட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட்னு சொல்லுவாங்க. பிறந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைக்கு எதுனா தீவிர சிகிச்சை தேவைப்படுதுன்னா அந்த குழந்தைகளை மட்டும் இந்த வார்டில் அட்மிட் பண்ணுவாங்க. அதை தான் என்ஐசியூன்னு சொல்லுவாங்க. அந்த என்ஐசியூவில் அவங்களோட சமீபத்தில் பிறந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறதா அவங்க வேதனை பொங்க தெரிவித்தாங்க. குழந்தை உள்ளுக்குள்ளே இப்படி இருக்கும்போது வெளியே அந்த குழந்தையோட அப்பா, இவங்க டேர்ம் பண்ணுறபடி பார்த்தீங்கன்னா வெளியே அந்த குழந்தையோட அப்பா இப்படிலாம் பொய்யை பரப்பிட்டு இருக்காருங்க அப்படின்னு அவங்க மனவேதனையில் பல விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் மேற்கொண்டு நிறைய சொல்லுவேன், ஆனால் அது இன்னும் ஒரு மாதிரி இருக்கும்னு அவங்களே அதை மறுத்துட்டாங்க. மேற்கொண்டு சொல்கிறத கூட நிறைய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குங்க, அதெல்லாம் வெளியிட்டா அவ்வளோ ஒரு கதின்ற மாதிரி தான் பல விஷயங்கள் பேசினாங்க. அவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடுன்னு இந்த மாதிரி டோனில் அவங்க பெருசாக பேசி நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ அவங்க அந்த அளவு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குழந்தையோட சாபம் அவர் சும்மாவே விடாதுன்னு சொல்லி அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க லிட்டரலாக. நான் பணத்துக்காக பிளாக்மெயில் பண்ணதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் ஒன்றாச்சும் இருக்கணும்ல, அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நான் பிளாக்மெயில் செஞ்சால் இப்படிலாம் ஒரு மெசேஜ் பண்ணியிருப்பாரா அப்படின்ட்டு அவங்க நெருக்கமாக இருந்தப்ப, அவங்க சொல்கிற தகவல்படி சொல்கிறேன், அவங்க நெருக்கமாக இருந்தப்ப பேசிக்கொண்ட விஷயங்கள்னு இந்த கான்வர்சேஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப நெருக்கமாக, அதை எடுத்து ஊடகங்கள்கிட்ட காண்பிக்க ஆரம்பித்தாங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்குது, பட் இப்போதைக்கு அதெல்லாம் நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன்ற மாதிரி தான் அவங்க சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஆனால் அழுகை மொத்தம் நிறுத்தவே முடியல. ஸோ ப்ரெஸ்ஸில் அதெல்லாம் சொன்னாங்களா, அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்களோ ஏது நினச்சாங்களோ உடனடியாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 3 பகுதிகளாக 3 வீடியோஸை வெளியிட்டாங்க. அதில் பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தொடர்ந்து ஒன்றா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த விவகாரம் ஒரு அல்டிமேட் கிளைமேக்ஸ்க்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இப்போ ரொம்ப இன்டென்ஸாக போயிட்டு இருக்கு. பிகாஸ் ஒரு குழந்தை வேற பிறந்திருக்கு. ஸோ விவகாரம் ரொம்பவே இன்டென்ஸாக போகும்.
இந்த நேரத்தில் இந்த வீடியோஸ் அவங்க வெளியிட்டிருக்காங்களே, அதில் அவங்க தரப்பு நியாயம்னு என்னென்ன சொல்கிறாங்கன்றத தமிழக மக்கள் நீங்களே கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக நான் வந்து பதிவு பண்ணுறேன்னா, இப்போ நடந்துட்டுருக்க அந்த இஷ்யூவை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் அந்த பதிவை நான் வந்து இது பண்ணுறேன். நேற்று வந்து உமன்ஸ் கமிஷனர் இதுலேருந்து வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரெஸ்ஸில் வந்து போட்டிருந்தாங்க, மீடியாஸ் அண்ட் இதில் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஆக்சுவலி நடந்த இன்வெஸ்டிகேஷனில் நடந்தது தான் ஒன்று வெளியே வந்துச்சு. ஓகேவா, ரங்கராஜ் வந்து ஒத்துக்கிட்டாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு அந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த மேடம் முன்னாடி. அண்ட் டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு அவர் வாயால் அவர் சொன்னார். அந்த ரூமில் ஆக்சுவலி நான் வந்து சொல்கிறேன், அவர் இருக்கிறாரு, நான் சொல்கிறேன் இல்லை மேம் வேண்டாம், இது வந்து நாளை பின்ன வந்து அவர் வந்து ஏதாவது சொல்லுவார், எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்கவங்கள்ட்ட ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. என்ன நியூஸ்னா, இது ரங்கராஜோட குழந்தை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரங்கராஜோட குழந்தை இல்லைன்னு சொல்றதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நான் கேட்குறேன். நீங்க தான் வந்து விளக்கு பிடிச்சிங்களா? 2 வருஷம் எங்க போனீங்க? 2 years எங்க போனீங்க? 2 years-ஆ இவர் என் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு நீங்க எல்லாம் எங்க போனீங்க? அப்போ உங்களை கேட்டுதான் கல்யாணம் பண்ணாரு, உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணாரு. இன்னைக்கு இதே கல்யாணத்தை நான் பிளாக்மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாய் கூசாம எப்படி மிஸ்டர் ரங்கராஜ் உங்களால சொல்ல முடியுது? மை சோ கால்ட் ஹஸ்பண்ட். அந்த ரூம்ல, இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இதே வாயால தான் ரங்கராஜ் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உண்மைதான், இது ஏன் குழந்தை தான், எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னது ரங்கராஜ், நான் கிடையாது. இத்தனைக்கும் நான் வேணும்னு சொன்னேன். ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரூமர் ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு சொன்ன அந்த ரீசனையும் சொல்லி அந்த மேடம் கிட்ட நான் வந்து சொல்றேன், இல்ல மேம் எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, கிளாரிட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு. அதுக்கு வேண்டவே வேண்டாம் மேடம். நான் சொன்னேன் வெளியே போய் இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுக்கு, இல்ல நான் அப்படி எதுவுமே பேசவே இல்லை, அது ஏன் குழந்தை தான் அந்த வாயால அவர் சொன்னார். இன்னைக்கு இதே ரங்கராஜ் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு. அப்போ 4 செவத்துக்குள்ள வந்து ஒண்ணு பேசுறதும் வெளியே வந்து வேற மாதிரி பேசுவாரா ரங்கராஜ்? உன் குழந்தை என்ஐசியூல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்குது, ஆனா நீ அந்த குழந்தைய கொச்சப்படுத்தி வெளியே ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு இருக்க. உனக்குலாம் அந்த குழந்தையோட சாபமும் கண்ணீரும் உன்னை சும்மா விட நினைக்கிறியா? பிளாக்மெயில் பண்ணி பாப்போ ஒரு பொண்ணு, சரி நான் தெரியாம தான் கேட்கிறேன், ஒரு 15 பொண்ணுங்க வந்து உன்னை பிளாக்மெயில் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொன்னா நீ 15 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிடுவியா? கேட்டா ஐயோ அவங்க என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க அதனால நான் அவங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருவியா? நீ என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணன்னு, எவிடன்ஸே இருக்குது. எல்லாம் விடுங்க, அவ்வளோ சாட் கான்வர்சேஷன்ஸ் இருக்குங்க. எனக்கும் ரங்கராஜுக்கும் நடந்த சாட் கான்வர்சேஷன்ஸ் இருக்கு. நான் வந்து மக்களாகிய உங்களுக்கு அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும்னாலும் நான் பண்ணி காமிக்க. நீங்களே எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்க, அதை பார்த்துட்டு நீங்களே எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்க. அதுல ஃபுல்லா வந்து லவ் யூ பொண்டாட்டி, லவ் யூ பொண்டாட்டி, லவ் யூ தங்கம், மிஸ் யூ, நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன், 12 வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு ஒரு சோல்மெட் நீ கிடைச்சிருக்க, உன்னை எந்த ஒரு ரீசனுக்காகவும் நான் லூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு நீ வேணும், என்ன நடந்தாலும் நம்மளுக்குள்ள யாரு வந்தாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி சொன்ன அந்த ரங்கராஜ் பிளாக்மெயில் பண்ணி தான் அந்த மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சாரா? எல்லாத்தையும் விடுங்க, அத்தனை என்கிட்ட ஒரு 1000 போட்டோஸ் இருக்கு. அந்த 1000 போட்டோஸும் பிளாக்மெயில் பண்ணி எடுத்து நான் டெய்லி ஒரு போட்டோ நான் போட்டேன்னா அந்த போட்டோலயே உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். ரங்கராஜ் வந்து ஹாப்பியா ஃபேஸ்ல சிரிச்சுட்டு அவ்வளோ ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட தான் நீங்க நான் போட்டிருக்க போஸ்ட்லயே பார்த்திருப்பீங்க. அது வந்து பிளாக்மெயில் பண்ணி தான் எடுத்தாரா? இத்தனைக்கும் பாதி செல்ஃபீஸ் வந்து அவர் தான் எடுப்பாரு. எங்கேயாவது நாங்க ரெடி ஆகி போயிட்டு இருக்கும்போது அவர் தான் போன் எடுப்பாரு, போட்டோ எடுக்கலாமா அப்படின்வாரு.
இன்னைக்கு இதே ரங்கராஜ் மாத்தி பேசாது. அவர் வந்து கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் உண்மையை மட்டும் பேசணும், மாத்தி பேசக்கூடாது. இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல சொல்றாரு ஃபேமிலி மெம்பர்ஸ் பிளாக்மெயில் பண்றாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸாலதான் நான் இப்படி பண்றேன் அப்படின்றாரு. அங்க ஒண்ணு சொல்றாரு, வெளியே வந்து வேற மாதிரி பேசுறாரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பேச விட மாட்டேங்கிறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பிடிச்சி வச்சிருக்காங்க, இப்படிலாம் வந்து பேசுறாரு. நான் இப்ப வந்து பிசினஸ்க்காக நான் வந்து இதை பண்ணிட்டு இருக்கேன், பிசினஸ் கெட்டு போயிடும், அதனால ஃபேமிலி மெம்பர்ஸ் பேச்ச கேட்டுட்டு இருக்கேன். நீ அப்ப 10 பொண்ணுங்களை நீ வந்து யூஸ் பண்ணிட்டு யூஸ் அண்ட் த்ரோ டாய் மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிட்டு அவங்க வாழ்க்கையெல்லாம் அழிச்சிருவ, கேட்டா பிசினஸ்க்காக நான் வந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றியா? ஸோ பார்ட் 2 கண்டினியூ பண்றேன், ஏன்னா லென்த்தா இருந்துச்சு. அந்த ரூம்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நான் இப்ப ஷேர் பண்ணனேன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உமன்ஸ் கமிஷனர் ஆஃபீஸ்ல நடந்ததெல்லாம் நான் ஷேர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு ரங்கராஜ் இந்த மாதிரி பேசுறா நீங்களே கேட்பீங்க. ஒரு உமன்ஸ் கமிஷனர் ரூம்குள்ள நடந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை நானோ இல்ல ரங்கராஜோ ஆபீசர்ஸோ பொய் சொல்ல முடியாது. ஏன்னா இட்ஸ் அ கவர்மெண்ட் அத்தாரிட்டி. ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து பொய் பேசணும்னா அவங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், நம்ம மாட்டிப்போம். அதையும் மீறி எந்த தைரியத்துல வெளியே வந்து நீ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல சொல்றாரு மிஸ்டர் ரங்கராஜ், அந்த மேடம் கிட்ட ஆபீசர் கிட்ட சொல்றாங்க, என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை வெளியே வச்சுட்டே சொல்றேன் மேடம், ஜாய மாதிரி யாராலையும் என்ன பாத்துக்க முடியாது, நான் ஜாய மிஸ் பண்றேன். அப்ப அந்த ரங்கராஜ் யாரு? ஏன் அந்த அதை வந்து ஸ்டேட்மெண்ட்ல விடல? அப்ப அன்னைக்கும் வந்து ஆபீசர் முன்னாடி நான் பிளாக்மெயில் பண்ணி உங்களை சொல்ல சொன்னேனா? இல்ல நான் எதுவுமே பேசல, நான் எதுவுமே கேட்கலையே. என்ன மிஸ் பண்றியா ஏதாவது நான் கேட்டேனா? நீயா தானே பேசின, நீயா தானே ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள நீயா தானே எல்லாமே ஸ்டார்ட் பண்ண. எடுக்கும்போதே சொல்றாரு, அட்வொகேட் பேச்செல்லாம் நான் கேட்கல, இந்த ரூம்குள்ள அட்வொகேட்லாம் நான் எடுத்து வெளியே வச்சுறேன், மனசுல இருந்து பேசுறேன், மனசுல இருந்து ஜாயை மிஸ் பண்றேன்னு சொன்ன ரங்கராஜ் இன்னைக்கு வெளியே வந்து அந்த 4 செவத்துக்குள்ள நடந்தது அப்படியே போய் மாத்தி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறார். உமன்ஸ் கமிஷனர் ஆர்டர் காப்பிலே இருக்குது. அவர் ஒத்துக்கிட்டாரு, என்ன கல்யாணம் பண்ணதை ஒத்துக்கிட்டாரு. டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னாரு. டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னது மிஸ்டர் ரங்கராஜ், நான் கிடையாது. நான் வேணும்னு தான் சொன்னேன், பிகாஸ் ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப். அன்னைக்கு வேண்டான்னு ஸ்ட்ரெஸ் பண்ணது ரங்கராஜ். அந்த ரங்கராஜ் எங்க போனாரு? பறந்து போயிட்டாரா? ஸோ இன்னைக்கு வந்த ஸ்டேட்மெண்ட்டும் அன்னைக்கு ரூம்ல சொன்ன இதுவும் ஒன்னா? ஃபேமிலி மெம்பர்ஸ் பிளாக்மெயில் பண்றாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் பேச்சை கேட்டு தான் நான் பண்றேன் அப்படிங்கறத வந்து அப்ப இன்னைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால தான் வெளியே வந்துச்சா? எல்லாத்தையும் விட்டுட்டு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு ரங்கராஜ். கடவுளுக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து என் கூட ஒரு 2 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தது பிளாக்மெயில் பண்ணி தான் வந்துச்சுன்னு மனசாட்சி இல்லாம சொல்றது தப்பு. கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவ்வளோ பிராங்கா சொல்லணும்னா அவ்வளோ லவ்வி டவ்வி மெசேஜஸ் இருக்கு. அதுல வந்து எல்லா கான்வர்சேஷன்லும் மக்களாகி உங்ககிட்ட நான் வந்து ஓப்பனா சொல்றேன், அவ்வளோ கான்வர்சேஷன்லயும் பொண்டாட்டி 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 லவ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ
அவ்வளோ வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. நான் எங்கேயாவது டிராவல்ல இருந்தேனோ இல்லை அவர் டிராவல்ல இருந்தாரோ வீடியோஸ் அனுப்பிச்சிட்டு இருப்பாரு ரெக்கார்ட் பண்ணி. ஷர்ட்டை போட்டுட்டேன், குளிச்சுட்டேன், கிளம்பிட்டேன், தங்கம் சாப்பிட்டுட்டேன், தங்கம் இன்னைக்கு இட்லி, அது இது ஃபுல் அப்டேட், மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நடக்கிற அப்டேட்டை வந்து எனக்கு வீடியோவாக கேப்சர் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுவார். அதில் ஒன் ஆஃப் த வீடியோ தான் நான் வந்து 2 months பேக் ரிலீஸ் பண்ணியிருப்பேன், ஓய் பொண்டாட்டி அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அனுப்புவார். அப்போ அதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி வந்துச்சா? அந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரியாதா? நான் இப்போ கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராமில் என்னையும் அவனையும் வச்சு நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 போஸ்ட் கிட்ட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த பர்த்டே வீடியோஸ், அந்த பர்த்டே வீடியோஸை பார்க்குற மக்கள் நீங்கள் சொல்லுங்க, அது பிளாக்மெயில் பண்ணி தான் வந்திருக்குமா? கொஞ்சமாவது சென்ஸோட பேசணும் ரங்கராஜ். இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன்னு சொல்றீங்க, அந்த பிஸ்னஸ் மேன் பின்னாடி யார் இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படிதான் நீங்க இந்த பிஸ்னஸ் நடத்துறீங்களான்னு எனக்கு தெரியல. எங்க எங்க உங்க சென்ஸ் எல்லாம் தூக்கி எங்க வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. டெல்லி சி செக்ஷன், எனக்கு இன்னைக்கு சி செக்ஷன் ஆனதுக்கு காரணம் மிஸ்டர் ரங்கராஜ் மட்டும்தான். அவ்வளோ ஸ்ட்ரெஸ். என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி நார்மல் டெலிவரி, செகண்டும் நார்மல் தான் வரும். டாக்டர் வந்து கன்ஃபார்மா வந்து இது பண்ணாங்க. என்னோட டியூ டேட் வந்து December 1st. November 4th வீக்ல இருந்து ரெடி ஆயிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். ஆனா நீங்களும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நீங்க அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அடிக்கடி எடுத்துட்டு வந்தீங்க. ஸோ நானும் எடுத்துட்டு வரேன். நீங்களும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து டிஃபமேஷன் கேஸ் போட்டீங்க, பர்சனாலிட்டி சூட் போட்டீங்க, அங்க இங்க லோன்னு அலைய விட்டீங்க. ஒரு பிரெக்னென்ட் ஆன பொண்ணு, அதுவும் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிரெக்னன்சில நான் கோர்ட்டு கேஸ் ஸ்டேஷன் கமிஷனர் ஆஃபீஸ் அது இது நனைஞ்சேன். டாக்டர் வந்து அவ்வளோ என்னை வந்து திட்டினாங்க. உன்னோட ஸ்ட்ரெஸ்னால வாட்டர் பிரேக் ஆகி நான் எமர்ஜென்சில போனேன். டெலிவரி ஆகி 4 days தாங்க ஆகுது. என்னால ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. உண்மையிலே சொன்னா சி செக்ஷன் பண்ணின எல்லா உமன்ஸுக்கும் நான் வந்து கையெடுத்து கும்பிடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் எனக்கு இப்போ வந்து தெய்வங்களா தெரியுறாங்க. ஏன்னா அப்போ அவ்வளோ பெயினா இருந்துச்சு. அது ஒரு சர்ஜரி தான், பட் அந்த போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் நம்மளால வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. என்னால எந்திரிக்க முடியல, வாக் பண்ண முடியல. அதுல இவ்வளோ ஸ்ட்ரெஸ், ட்ராமா, குழந்தைய பார்க்க முடியல, குழந்தை NICUல இருக்கு, குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியல. இந்த மாதிரி நிறைய மென்டல் ட்ராமால எவ்வளவு போட்டு வந்து நீங்க வந்து என்ன வந்து இது பண்ணுவீங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். இந்த குழந்தைக்காக நான் என்ன எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணாலும் போய் ஃபைட் பண்ணுவேன். நீங்களாகட்டும், மிஸ்டர் ரங்கராஜ் நீங்களாகட்டும், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், நீங்க என்ன சதி திட்டம் போட்டு என்ன பிளான் பண்ணாலும் நான் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நான் வருவேன். இந்த குழந்தைக்காக நான் எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் ஃபைட் பண்ணுவேன். ஆனா இந்த குழந்தையோட கண்ணீரும் சாபமும் ஏக்கமும் ரங்கராஜ் சும்மா விடாது. இந்த சாபம் சுத்திக்கிட்டே இருக்கும். மனசாட்சி இல்லாம போய் பேசக்கூடாது. நீ ஒரு ஆம்பளைனா தயவு செஞ்சு என் முன்னாடி வந்து பேசு. ஒரு பொண்ணா நான் தைரியமா வந்து இவ்வளோ ஃபேஸ் பண்றல, வா தைரியமா வா. நீ தப்பு பண்ணலன்னா தைரியமா வா. உன் குழந்தை இல்லைன்னு நீ என்ன நிரூபிச்சு காமிச்சிட. எல்லாம் பிளாக்மெயில் சொன்ன. அப்ப அந்த செக்ஸ் மேக் அவுட்டும் பிளாக்மெயில் நீ மென்ஷன் பண்ணி இருந்திருக்கலாமே. அதுவும் நீ பிளாக்மெயில் சொல்லி இருந்திருக்கலாம்ல. ஏன்? அது உன்னோட வாண்ட் இல்ல, அது உன்னோட தேவை. அதை மட்டும் நீ எரேஸ் பண்ணிட்டு விட்டுட்ட. ஒரு பொண்ணை எவ்வளவு கொச்சப்படுத்தணுமோ படுத்துவீங்க. அதை நாங்க வந்து பார்த்துட்டு சும்மா இருப்போம். நான் ஃபைட் பண்ண ரெடியா இருக்கேன். எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் நான் போய் ஃபைட் பண்ணுவேன். DNA டெஸ்ட் வேண்டான்னு சொன்னது நான் கிடையாது.
ஆனால் இன்னைக்கு வெளியே வந்து உலகத்துக்கு அது வேற மாதிரி போர்ட்ரே பண்ணி காமிக்கிறேன். உண்மையான ஆம்பளையா இருந்தா உனக்கு தேவை டிஎன்ஏ டெஸ்ட். நீ அன்னைக்கு அக்ரி பண்ணல, வேண்டான்னு சொன்ன. இன்னைக்கு நான் சொல்றேன், நீ டிஃபமேஷன் கேஸ் போட்ட, எத்தனையோ கேஸ் போட்ட என் மேல, அதுலேயும் இதையும் ஆட் பண்ணிக்கோ. கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வா டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு. இப்போலாம் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து கொடுத்தா வந்து 3 to 7 days ரிசல்ட் வந்துடும், தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஃபேஸ் பண்ண ரெடியாக இருங்க. வாங்க, தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணுங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வாங்க. தேவைப்படுறது உங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட். வாங்க. படுக்கும்போது தெரியலாம் உங்களுக்குலாம் டிஎன்ஏ டெஸ்ட் வேணும். 2 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தீங்க மிஸ்டர் ரங்கராஜ். அதில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் அதை வந்து வெளியே வந்து பேசுகிறேன்னா அசிங்கமாயிடும். பட் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் நான் வந்து வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம வந்து பேசி அதை கொச்சப்படுத்தி அதை வந்து ரொம்ப மெஸ்ஸி பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இன்னைக்கு உன் குழந்தை ஹாஸ்பிட்டலில் வந்து இது பண்ணிட்டு, அது வந்து ஒரு என்ஐசியூவில் இருக்கிற அம்மாக்களுக்கு தெரியும் அந்த பெயின். அப்படி ஒரு பெயின் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கும்போது நீ வந்து உன் குழந்தைய கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறல, அதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிப்ப. அதுக்கு நீ ஆன்சர் சொல்லி தான் ஆகணும். ஸோ நான் ரெடியா இருக்கிறேன் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு. நீ ரெடியாகி வா. ஸோ லாஸ்ட்டாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து நான் அந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். திருமணம் வந்து வற்புறுத்தின் பெயரால் பண்ணிக்கொண்டா, காசுக்காக மிரட்டி பண்ணிக்கிட்டா அப்படின்னாரு. அது அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அவருக்கே அந்த மனசாட்சிக்கு தெரிஞ்சிருக்கும், ரங்கராஜோட மனசாட்சிக்கு தெரிஞ்சிருக்கும் அது பொய்யான ஸ்டேட்மெண்ட்ங்கிறது. ஏன்னா அவ்வளோ மெசேஜஸ் வச்சுருக்கேங்க. ஆக்சுவலி மக்களுக்கு அதை காமிக்கணும்னா கூட நான் காமிப்பேன். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக காமிக்கேன். என் நம்பர் ஆஃப் மெசேஜஸ் வச்சுருக்கேன். அதில் அந்த மெசேஜஸ் நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், அதில் அவ்வளோ ஒரு லவ் இருக்கும். இட்ஸ் நாட் அ பிளாக்மெயில், எமோஷனல். இது எமோஷனல் தான் இருக்குமே தவிர பிளாக்மெயிலாக இருக்காது. அப்படி வந்து ஏன் பாட்டை விட்டுருங்க, அவர் சைட்ல இருந்து அவ்வளோ மெசேஜஸ் வரும். லவ் யூ பொண்டாட்டி, மிஸ் யூ, அது இது. நான் எத்தனை வீடியோஸ் அனுப்புவார் தெரியுமா, டே டு டே. அதாவது நான் வந்து டிராவலில் இருந்தாலோ இல்லை அவர் டிராவலில் இருந்தாலோ என்னை அவ்வளோ மிஸ் பண்ணி டேட் அப்டேட் பண்ணிட்டு இருப்பார். அதில் ஒன் ஆஃப் த வீடியோ தான் அந்த ஓய் பொண்டாட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய என் நம்பர் ஆஃப் இது இருக்குது. அது எப்படி அவர் வந்து எனக்கு வந்து டினை பண்ணுறாருன்னு தெரியல. ஒரு சின்ன குழந்தைக்கூட அந்த வீடியோ காமிச்சா கூட அந்த குழந்தை அந்த வீடியோ அப்சர்வ் பண்ணிட்டு அந்த வீடியோவில் இருக்கிற அங்கிள் வந்து ஹாப்பியாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே பிளாக்மெயில் பண்ணி இது பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் பிளாக்மெயில் பண்ணியிருந்தா மிஸ்டர் ரங்கராஜ் என்ன பண்ணியிருக்கணும், போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். ஹி ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தான் அவர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. நான் எந்த ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவர் வந்து அதை வந்து அந்த கேஸை டைவர்ட் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாரு. யூடியூபர்ஸ்க்கு வந்து காசு கொடுத்து என்னை வந்து கொச்சப்படுத்தி பேச வைக்கிறார். எல்லாத்துக்குமே எனக்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, அவர் பேச வச்சிருக்காருங்கிறதுக்கு எனக்கு எவிடன்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து அவர் வந்து அத்தனை பேருக்கு காசு கொடுத்து பண்ணியிருக்காருங்கிறத எவிடன்ஸா என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். இதெல்லாம் தாண்டி அவருக்கே தெரியும் இது வந்து அப்படி கிடையாதுங்கிறது. பிளாக்மெயில் பண்ணி தான் அவர் வந்து கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கணும். இல்ல அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இல்ல ஆன்லைன்ல போலீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும், கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். எதுவுமே பண்ணலையே. 2 வருஷம் ஒரு பொண்ணோட பிளாக்மெயில் பண்ணி எப்படி ஒரு பொண்ணோட நீ குடும்பம் நடத்த முடியும், எனக்கு புரியல. ஆனா இன்னைக்கு வந்து காசுக்காகங்கிறப்போ எனக்காக இந்த 2 வருஷத்துல அவர் என்ன பண்ணினாரு? எனக்கு வீடு வாங்கி கொடுத்தாரா, இல்ல ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுத்தாரா, இல்ல அவர் ஏதாவது ஷேர் கொடுத்துருக்காரா? எதுவுமே கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் அவருக்காக நான் தான் செலவு பண்ணியிருக்கேனே தவிர அவர் எனக்காக என்ன செலவு பண்ணாரு? எதுவுமே கிடையாது. அவருக்கே தெரியும் இதெல்லாம் பொய்ங்கிறது. அந்த 4 செவத்துக்குள்ள அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்லயே அவரே சொல்லிக்கிட்டாரு, ஜாய் மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மெசேஜஸ்லாம் ஈவன் எனக்கே மெசேஜ் பண்ணியிருக்காரு.
ஐ எம் த லக்கியஸ்ட் ஹஸ்பண்ட் இன் த வேர்ல்ட். உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சுக்கணும். எல்லாமே இருக்குங்க என்கிட்ட, எல்லா மெசேஜஸுமே இருக்குது. அதெல்லாம் மக்களுக்கு நான் காமிச்சேன்னா மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் எப்படிப்பட்டவருங்கிறது வந்து மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதாவது அதுல இன்னொரு, அது என்னுடைய குழந்தை என்றால் எனக்கு புரியல. ஏதாவது ஆக்சுவலி பேசிட்டு அது தப்பாயிடும், பப்ளிக்ல பேசினா அது தப்பாயிடும். ஸோ பர்சனலை வந்து பர்சனலாக வச்சுக்கணும், அதை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. அதெல்லாம் கேட்கணும்னு வருது, பட் இல்லை. அது என் குழந்தை என்றால் உன் குழந்தை எல்லாமே யார் வீட்டு குழந்தது? உன் குழந்தை. ஆனால் உன் குழந்தை சாவும் ஒன்றும் சும்மா விடாது ரங்கராஜ், நிஜமாவே விடாது. உன்னை சுற்றி சுற்றி அடிக்கும். இன்னைக்கு பண்ணதுக்கு சுற்றி சுற்றி கர்மா விடாது. அதாவது அந்த குழந்தை NICUல இருக்கு, அந்த குழந்தைய நீ கொச்சப்படுத்துற பாத்தியா? NICUல இருக்கிற அம்மாக்களுக்கு மட்டும்தான் அந்த வலியின் வேதனை தெரியும். எனக்கு தெரியல இங்க எத்தனை பேர் வந்து NIC மாமிஸ் என்னோட ஃபாலோவர்ஸ்ல இருக்கீங்கன்னு தெரியல. அவங்களால மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். அந்த ரூம்குள்ள போகும்போது அப்படி வலிக்கும். ஒரு வாட்டி அந்த ரூம்குள்ள போகும்போது அப்படியே அழுதுட்டு தான் வெளியே வரும். அங்க இருக்கிற குழந்தைங்களை பார்க்கும்போது அப்படியே மனசு துடிக்குது. என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒருத்தரையும் டியூப்ல போட்டு அந்த பச்சை குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுது. என் குழந்தை ஆப்ரேஷன் முடிஞ்சு என்கிட்ட ஒரு வாட்டி தான் காமிச்சாங்க. ஆக்சுவலா அடுத்த 10 மினிட்ஸ்ல அது NICU போயிடுச்சு. அப்புறம் டெய்லி ஃபீடுக்கு மட்டும் அந்த ரூம்குள்ள போவேன். அந்த ரூம்குள்ள போயிட்டு வரும்போது அந்த அம்மாக்களுக்கு இருக்க ட்ராமா இருக்கே, அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அந்த குழந்தைங்க வந்து அந்த சைடு ஒரு டியூபு, நோஸ்ல ஒரு டியூபு, வாயில ஒரு டியூபு, அவ்வளோ வந்து அந்த குழந்தைங்கள போட்டு அந்த ரூம்குள்ள போயிட்டு மட்டும் வாங்க, வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு எல்லாம் புரியும். என் குழந்தைன்னு இல்லை, அந்த ரூம்ல இருக்க எந்த குழந்தையும் என்னால பார்க்க ஃபேஸ் பண்றதுக்கு முடியல. ஒரு வாட்டியும் போயிட்டு வரும்போது அவ்வளோ நான் கோத்ரூ பண்றேன். அந்த நிலைமையில நீ இன்னைக்கு உன் குழந்தைய வந்து அப்படி இருக்க ஒரு குழந்தைய நீ கொச்சப்படுத்துற. அப்போ அந்த குழந்தையோட சாபம், கண்ணீர், வேதனை எல்லாம் ஒண்ணு சும்மா விடுமா ரங்கராஜ்? விடாது. கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். டிஃபமேஷன் கேஸ் போடுறீங்க, பர்சனாலிட்டி சூட் கேஸ் போடுறீங்க, அவ்வளோ அப்படி இப்படி அலை விடுறீங்கல்ல. பிரெக்னன்சிலேருந்து அலை விடுறீங்க. அதாவது லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிரெக்னன்சி. இன்னைக்கு நான் வந்து ப்ரீ ஜாப்ல பேபி வந்ததுக்கு காரணம் மிஸ்டர் ரங்கராஜ் தான். ஏன்னா என்னை அலைய விட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி இப்போ கூட 4 days தான் ஆகுது டெலிவரி ஆகி. அது கூட என்னால் நடக்க முடியல, வாக் பண்ண முடியல. அது ஒரு மாதிரி C-section மாமிஸ்க்கு மட்டும்தான் தெரியும் அந்த பெயின். அண்ட் NICU மாமிஸ்க்கு மட்டும்தான் தெரியும் நம்ம என்ன கோத்ரூ பண்ணுவோம். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீ உன் குழந்தைய கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுற. உனக்குலாம் மனசாட்சின்னு ஒன்று இல்லவே இல்லைல்ல. நீங்களாம் வெளியே ஈவெண்ட்டுக்கு சிரிச்சுட்டு ஜாலியாக போற. உன்னெல்லாம் பார்த்து யாரும் கேள்வி கேட்கலையா? எனக்கு புரியவே இல்லை. ஈவெண்ட்டுக்கு போற, அங்க போற. ஆனா கண்டிப்பா வந்து இந்த சாபம் சும்மா விடாது. எல்லா கேஸும் போடுறீங்க. ப்ளீஸ் டிஎன்ஏக்கும் வந்து ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க. அண்ட் 2 டெஸ்ட் எடுத்துடலாம். ஏன்னா வந்து நீங்க வந்து இன்சைடு இந்தியாவுக்குள்ள வந்து நீங்க என்ன வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவீங்க. நீங்க வந்து நாளைக்கு டிஎன்ஏ கூட மாத்தி எழுதிடுவீங்க. ஸோ அதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் நீங்க பண்ணிடுவீங்க. இருக்கு, பண்ணலாம். ஸோ அப்ராட்லையும் ஒன்று எடுத்து வச்சிருங்க. பெஸ்ட்.
ஸோ அப்ராடில் போய் யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க? பண்ண முடியாது. அவங்களெல்லாம் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே இருக்கிறவங்கள தமிழ்நாடு காசு கொடுத்தா என்ன வேணாலும் வாங்கிடலாம். ஸோ நான் ரெடியாக இருக்கிறேன். மிஸ்டர் நாகராஜ் தைரியமான ஆம்பளையாக இருந்தால் வாங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். 2 பேருக்கு இடையில இருக்க சண்டை. அந்த புதுசாக பிறந்திருக்க குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தையோட எதிர்காலத்தையே பாழாக்குற மாதிரி மாறி இருக்குங்க. இந்த ஒரே ஒரு மோட்டிவில் மட்டும்தான் இந்த விஷயத்தை உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். பார்ப்போம், 2 தரப்புல ஒரு தரப்பா சமாதானமான விஷயம் முடிஞ்சிடும். பட் 2 தரப்பும் எங்க தரப்பு மட்டும்தான் நியாயம் இருக்கு, அவங்க போய் சொல்றாங்கன்னு மாறி மாறி பரஸ்பரம் சொல்றதுனாலேயே விவகாரம் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. ஆனா இதுல 2 பேரை கன்சிடர் பண்ண வேண்டியது அந்த குழந்தைய தான். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.